ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குட்டி கதை தான். என்னடா எப்போ பார்த்தாலும் குட்டி கதையாக சொல்லிகிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன். ஓகேவா? ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் ரொம்ப நாளாக டீ விற்றுட்ருந்துருக்கான். சரி, ஓகே, அவனை சுற்றி இருக்கவங்களாம் ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. அவ்வளோதான், இந்த பையன் இனிமேல் டீ விற்க தான் லாய்க்கு, வேறு எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பையன் அவனோட ஏழ்மை, அதாவது ஏழ்மையோட காரணமாக, இயலாமை, அவங்க வீட்டில் இருக்கவங்களோட இயலாமை காரணமாக தான் அவன் இந்த டீயை விற்க வந்திருக்கான். அந்த டீயை விற்றுட்டே சைடில் படிச்சுட்டு இருக்கிறது இவங்க யாருக்கும் தெரியல. கடைசியில் அவன் அந்த டீ விற்றுட்டு ஜங்ஷனில் நல்லா படித்தவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் அவனுக்குள்ளேயே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தான் இங்கிலீஷ் நாலேஜை. கடைசியில் ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவன் அந்த ரயில்வே ஜங்ஷனுக்கே கோட் சூட்லாம் மாட்டி பயங்கரமாக வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க அந்த பையனுக்கு டின்னில் டீயை போட்டு கொடுத்துருப்பார்ல, அந்த டீ மாஸ்டர் யார்டா இவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல, அந்த ஜங்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இவன் போயிருக்கான். யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அந்த சீஃப் கெஸ்ட்டை பற்றி விசாரிக்கல. அங்கே சொல்லியிருக்காங்க, அவர் வேறு யாரும் இல்லை, இந்த ஜங்ஷனில் டீ விற்றவர் தான். உங்ககிட்ட டீ கூட ஒரு பையன், சின்ன பையன் வாங்கிட்டு வந்து விற்றான்ல, அவன் தான் அப்படின்னு சொல்லி பல வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, அங்கே சொல்கிறாங்க. அப்போ அந்த டீ மாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம், என்கிட்ட டீ விற்ற பையன் இந்தளவு பெரிய பையனை வந்துட்டானா, பெரிய ஆளை வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாளாக அவன் அந்த டீ ஜங்ஷனில் அந்த டீ விற்கவே இல்லை. போயிட்டான், கிளம்பி போய் படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேறு பார்ட் டைம் ஜாப் பண்ணி அவன் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கான்றத அப்போ சீஃப் கெஸ்ட்டாக இருக்க அந்த பையனே அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லணும், நீங்கள் எல்லோரும் என்னை பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்ணது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் அங்கே சொல்கிறான். அப்போ தான் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது, யாரை பற்றியும் ஈஸியாக எடை போடக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க அவங்க எப்படியாப்பட்டவங்க என்னன்றதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கி அவங்க இருக்க தோற்றத்தை வச்சு அவங்கள ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்றத அந்த டீ மாஸ்டருக்கு நல்லா ஆணித்தனமாக நெத்தியில் அடித்த மாதிரி நல்லா புரிஞ்சிச்சு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, யாரையுமே ரொம்ப ஈஸியாக எடை போடக்கூடாது. ஏன்னா சின்ன குண்டூசியாக இருந்தாலும் அதோட தயவு ஒரு நாள் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் எதுவுமே சின்னது பெருசுன்னு கிடையாது. நம்ம என்ன ஆகணுன்றதை நம்ம மட்டும்தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலான்னு முடிஞ்சால் கமெண்டில் போடுங்க. ஓகே, பாய்.